சென்னை ராயப்பேட்டையில் ஹிஸ்புத் தஹீர் அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்ததாக UAPA சட்டத்தில் 6 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான விவரங்களை உடைய செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இது தொடர்பான விரிவான விவரங்கள். உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹீர் அமைப்பு வழக்கு தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தற்போது ராயப்பேட்டை ஜானி ஜான் கான் சாலை மண்டபத்தில் ஆய்வு செய்து வருகிறார்கள். குறிப்பா கடந்த மே மாதம் ராயப்பேட்டையை சேர்ந்த டாக்டர் அமீது உசேன், அவரது தந்தை மன்சூர், சகோதரர் அப்துல் ரஹ்மான், அவரது நண்பர்களான முகமது மாரிஸ், காதர் நவாஸ் ஷெரீப், முகமது அலி மும்மாரி உள்ளிட்ட 6 நபர்களை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் உபா சட்டத்தின் பயங்கரவாத செயல்களை தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்தார்கள். இந்த வழக்கானது தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில தற்போது அந்த ராயப்பேட்டை ஜானி ஜான்கான் சாலையில் உள்ள மண்டபத்தில் எண்ணெய் அதிகாரிகள் வந்துட்டு சோதனைகள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்கானது தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்ட நிலையில அங்க இருக்கக்கூடிய தகவல்களை சேகரிக்கக்கூடிய பணியில இந்த ஆய்வானது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இவர்கள் யூடியூப் மூலமாக பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் செலுத்த இடமானது இங்குதான் இருப்பதாகவும், அந்த இடத்தில் தான் தற்போது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைக்கு பிறகு முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் எண்ணெய் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.